மார்னிங் வந்து மசாலா தோசை தான் ரெடி பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு டீயோடு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் 2-3 நேரம் ஆகிட்டு அந்த டீயை சூடாக்கி குடிக்கிறதுக்கு. எனக்கு கார சட்னிக்கு வந்து வெந்நில வந்து 3 வத்தல் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து 2 தக்காளி பழம், நான் 2 பூண்டு இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கூடவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு இவ்வளோ சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். வச்சுருந்த வத்தலும் அப்புறம் வதக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து 2மே சேர்த்து நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுங்க. அது கூட சேர்த்து நல்லா வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தோசை மேலே வந்து அந்த சட்னி அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து மசாலா வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வந்து மசாலா தோசை ரெடி ஆயிரும். வீட்டில் வேறு எந்த சட்னியும் எதுவுமே வேண்டாம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் தேங்காய் சட்னி அப்படிலாம் எதுவுமே ரெடி பண்ணலை. இதுவே சூப்பராக தான் இருந்துச்சு. மசாலா தோசைலாம் சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு காப்பி குடிக்கணும்னு தோணிடும். ஆனால் வந்து மூளை வந்து சொல்லிட்டே இருந்தது, இப்போ தான் டீ குடித்தா அதனால வேண்டாம். மனசு கேட்கவே இல்லை, ஒரு அரை கப்பாவது குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு குடிச்சாச்சு.